வணக்கம். 2 நிமிஷத்துல ஒரு போட்டோஷாப் ட்ரிக். இப்போ நம்ம பார்க்க போறது டில்ட் ஷிஃப்ட் எஃபெக்ட்னு சொல்றது. இது வந்து டில்ட் ஷிஃப்ட் லென்ஸ் இல்ல, டில்ட் ஷிஃப்ட் எஃபெக்ட்னு சொல்றது. ஒரு பெரிய சிட்டியோ இல்ல ஒரு பெரிய இடத்த வந்து போட்டோ எடுத்து அது ஒரு மினியேச்சர் பில்டிங் மாதிரி காட்டுறது. இது வந்து இப்போ இது ஒரு ட்ரெண்டா இல்ல ஒரு ஸ்டைலாவே மாறிட்டு இருக்குது. வெட்டிங் போட்டோஸ்லயோ இல்ல ஒரு ஈவென்ட் போட்டோஸ்ல இந்த மாதிரி காட்டுறது வந்து ஒரு அழகு, ஒரு நல்ல எஃபெக்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்திரலாமா? வாங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு 3 போட்டோவை நான் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன். இது இந்த மாதிரி டில்ட் ஷிஃப்ட்ல செஞ்சது தான். இது ஆக்சுவலா இதனுடைய ஒரிஜினல் போட்டோ பாத்தீங்கன்னா இதுதான். பட் இதை செய்யும் போது இந்த மாதிரி வருது. அதே மாதிரி இந்த எஃபெக்ட் பாருங்க. பெரிய பில்டிங், இது ஒரு பெரிய சிட்டி. அந்த சிட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி காட்டியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும் பார்க்கறதுக்கு ஏதோ சின்னதாக ஏதோ மினியேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஒரு பெரிய சிட்டி. இது பார்த்தீங்கன்னா தெரியும். சரிதானா? எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? எல்லாத்தையுமே அன்பு கொடுத்துட்றேன். நம்ம ஏற்கனவே இந்த எஃபெக்ட்டுக்கு போயிருக்கோம், செஞ்சுருக்கோம். போக்கே எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? சேம் அதே மாதிரியான பிளர் கேலரி தான் போகிறோம். ஃபில்டர், பிளர் கேலரி, டில்ட் ஷிஃப்ட் இருக்குது இல்லைங்களா? இதை போய் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி டயலாக் வரும். இங்கே தான் நம்ம எஃபெக்டை செக் பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதுதான் வந்து எஃபெக்ட் எவ்வளோ கொடுக்கறதுன்றது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு எஃபெக்ட், ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லித்தரேன். உங்கள் கீபோர்டில் எம் கீ இருக்குது இல்லையா? எம் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் வருதுன்ற அந்த மாஸ்க் இருக்குது இல்லைங்களா, அதை காட்டும். ஸோ எம் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த எஃபெக்ட் எவ்வளோ தூரம் போகுது, இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் எவ்வளோ தூரம் கொடுக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த உள்ள இருக்குது பாருங்க, இது உள்ள வந்து இந்த ரவுண்டில் நீங்கள் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். எதுக்கு? எஃபெக்டை பார்க்கறதுக்கு. இதில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியலன்னா எம்கே எடுத்துருங்க, எடுத்துட்டு செக் பண்ணுங்க எவ்வளோ பிளர் வருதுன்னு பாருங்க. சரிங்களா? பட் வழக்கமாக மாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாஸ்கை பார்த்து எடிட் பண்ணுறது ரொம்ப தேவைப்படும். எதுக்குன்னு நான் எஃபெக்ட்ல சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டோம், நல்லா இருக்கு. இதோட எஃபெக்ட் முடிஞ்சிச்சுன்னா இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் அழகியல் இல்லை அந்த ஒரு மெருகூட்டுற விஷயமே இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இங்கே வாங்கலாம். இங்கே போகேன்னு இருக்கு இல்லையா? இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். லைட் போகேவை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகே கலர் கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் இந்த லைட் ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ரேஞ்சையும் கொடுத்துக்கிட்டு பிளர் எஃபெக்ட் எவ்வளோ வேணும் வேணான்றதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். சரிதாங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை கட்டுப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படியே ஓகே பண்ணுறீங்க, வெளியே வரீங்க. எப்படி இருக்கு? இது பிஃபோர், இது ஆஃப்டர். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வெட்டிங் ஆல்பத்துலேயோ இல்லை கிரியேட்டிவ் ஒர்க்கோ ஃப்ளெக்ஸ்லேயோ ஒரு அழகான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். அடுத்த எஃபெக்டில் பார்ப்போம். பாய்.